இப்போ எடுத்துக்காட்டு 5.2 பார்க்க போகிறோம். பாஸ்கல் முக்கோணத்தில் மூன்றாவது சாய்வு வரிசையில் எக்ஸ் என்பது, அதாவது எக்ஸையும் ஒய்யையும் கொடுத்துட்டாங்க, அட்டவணையை கொடுத்துட்டாங்க. அதில் எந்த மாதிரியான அடிப்படையில் நம்மளுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஒய் சிக்கல் எக்ஸுக்கு எத்தனாவது இடம்னு கொடுத்துட்டாங்க. அந்த பாஸ்கல் முக்கோணத்தில் எத்தனாவது இடம்னு கொடுத்துட்டாங்க. பாஸ்கல் முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிக்குவோம். ஒரு கட்டம் அதை என்ன செய்கிறோம், 2 கட்டமாக வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது 3 கட்டமாக வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது 4 கட்டமாக வரைஞ்சிக்கிறோம். 3 என்னவா மாறுது, 4ஆக மாறுது. அப்புறம் 5ஆக மாறுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் 1 1 1 1 1 1ன்னு ரைட்டில் வரும், லெஃப்ட்லேயும் 1 1ன்னு வரும். இதை ரெண்டுத்தையும் கூட்டி 2ன்னு போடுறோம், இதை ரெண்டுத்தையும் கூட்டி 3, இதை ரெண்டுத்தையும் கூட்டி 3ன்னு போடுறோம், இதை ரெண்டுத்தையும் கூட்டி 4, இது 6, இதை ரெண்டுத்தையும் கூட்டி 4 1ன்னு வரும். இந்த மாதிரி தான் பாஸ்கல் முக்கோணம் வருது. இது எந்த அடிப்படையில் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 1, எக்ஸ் 1 இருந்ததுன்னா ஒய்யும் 1 தான். எக்ஸ் 1 இருந்ததுன்னா ஒய்யும் 1 தான். முதல்ல சாய்வு வரிசை. சாய்வு வரிசைன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும். சாய்வு வரிசை, இது 3வது சாய்வு வரிசை, இது 3வது சாய்வு வரிசை, இது 4வது சாய்வு வரிசை. இப்போ இந்த சாய்வு வரிசையில் இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் சாய்வு வரிசை. சாய்வு வரிசை இதான். அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் = 1 எனில் ஒய் = 1, எக்ஸ் = 2 எனில் ஒய் = 3. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, ஒய் = x × x + 1 / 2. ஒய்யினுடைய மதிப்பு மொதல் கட்டத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் கூட 1 கூட்டி அந்த நம்பரால் பெருக்கிக்கணும். எக்ஸால் பெருக்கிக்கிட்டு அதை 2ஆல் வகுத்தணும். சப்போஸ் 5வது சாய்வு வரிசை வேணும், அப்போ நான் 5 கூட 1 கூட்டிங்கன்னா என்ன வரும், 6, 5 30, 30 2ஆல் வகுங்க 15. இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் 1 எனில் ஒய்க்கு 1, எக்ஸ் 2 எனில் ஒய்க்கு 3, எக்ஸ் 3 எனில் 6. இந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்த சாய்வு நம்பர்கள் தெரியுது. 3வது பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்கள் பாஸ்கல் முக்கோணத்தில் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொடரை காண்க. கூட்டுத்தொடரை காண்க அமைப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. மொதல் வரிசையில் 1, 2வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 1 கூட்டினா எவ்வளோ வருது, 2 வருது. 3வது வரிசையில் 4 எண்களை கூட்டினா, இந்த 4வது வரிசையில் எண்களை கூட்டினா எவ்வளோ வருது, 8. 5ஆம் வரிசையில் எண்களை கூட்டினா 16, 6ஆம் வரிசையில் 32. இதுக்கு ஒரு காமனான ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. அதுதான் 2^1 - 1. 2^1 - 1. 1னா மொதல் வரிசையாக இருந்தால் இங்கே 1 போட்டுக்கணும். சப்போஸ் எனக்கு 3வது வரிசை வேணும் கூட்டுத்தொகை, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, இந்த 3லேருந்து 1 கழிச்சிடுங்க. 2^3லேருந்து 1 கழிச்சிட்டா 2^2 வரும். 2^2 = 4. அப்போ நம்மளுக்கு வந்துருச்சா, நம்மளுடைய 3ஆம் வரிசை எண்களுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஃபார்முலாவை நீங்கள் நினப்பு வச்சுக்கணும். என்ன செய்யணும், 2^n - 1 இதை வச்சுக்கிட்டாக்கா இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வரிசையில் உள்ள எண்களுக்கு கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடலாம். இப்போ 8 வரிசைக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ 9வது வரிசைக்கு கொடுக்கல. இப்போ 2^9 - 1, 2^8. 2^8 மீன்ஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 2^7 128, 2^8னா 256. அதாவது 128 மல்டிப்ளை பண்ணுங்க 2ஆல், அப்போ 256. அப்போ 9வது அடுக்கு, இங்கே 8 வரிசை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 9வது வரிசைன்னு கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 258 வரும். 258 வரும். அடுத்ததான் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் 8வது வரிசை வரைக்கும் 108 கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம என்ன போடணும், 9வது வரிசை சப்போஸ் கேட்டாங்கன்னா என்னது 256, 58 போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 256 வரும். 256. அடுத்தது பாருங்கள், பாஸ்கல் முக்கோணத்தில் சாய்வு வரிசையில் ஒரே வண்ணத்தில் இந்த ஃபிபினோசி நம்பர்ஸை இங்கே கொண்டு வராங்க. இந்த ஃபிபினோசி நம்பர்ஸில் என்னது 1 1, 1 கூட 0 சேர்க்குறாங்க. அப்புறம் அந்த 1 கூட 1 சேர்த்திங்கன்னா 2 வருது. 2, அதாவது 1 கூட 0 சேர்த்து 1 போடுறாங்க. 1 கூட 2 சேர்த்து 1 கூட்டி 2 போடுறாங்க. 2 1 கூட்டி 3 போடுறாங்க. 3 2 கூட்டி 5 போடுறாங்க. 5 3 கூட்டி 8 போடுறாங்க. திஸ் இஸ் த ஃபிபினோசி தொடர். ஃபிபினோசி தொடர். இந்த தொடர் பேர் என்னது, ஃபிபினோசி தொடர் வரிசை.
இந்த இந்த பாஸ்கல் முக்கோணத்திலே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் இந்த ஃபிபனோச்சி தொடர்களையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. 8th இந்த ஃபிபனோச்சி தொடர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இப்போ இந்த பாஸ்கல் முக்கோணத்தையும் அதில் உள்ள சாய்வு வரிசையும் நம்ம உற்று நோக்கி இந்த இவற்றை முயல்க கணக்கெல்லாம் நம்ம செய்யலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் சைடு என்ன வரும்? இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஒன்று தான். இவரெல்லாம் ஒன்று தான். ரைட்டில் ஃபுல்லாக ஒன்று தான். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஒன்று தான். இந்த கேப்புனாக்கா ஆட் பண்ணி 2 போட்டு, இந்த கேப்புனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுன்னா வரும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 1, ரைட் சைடு ஃபுல்லாக 1. அப்போது இதை ஆட் பண்ணி நம்ம போட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், 1ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 4 வரும். இங்கே வந்து 3ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 6 வரும். இந்த அடிப்படையில் இதை ஃபில்அப் பண்ணிடணும். தேங்க்யூ சில்ட்ரன்.